வேதத்தை படிக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட கெட்டவர்களாக இருந்தாலும் நம்மையும் அறியாமல் கண்ணீர் வைக்கக்கூடிய வல்லமை ஆதியாகமத்தில் காணப்படுகிற வசனங்களிலே அதிகமாக உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய கண்கள் நம்மை நோக்குகிறதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை நோக்குகிறதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை தசையுள்ள இருதயமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே நம்முடைய வழிகள் சுத்தமாகும் என்பதே அதில் மறைந்திருக்கிற உண்மை. இன்னொரு சம்பவத்தை நாம் படிக்கப் போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது வசனத்திலே, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்முடைய இருதயத்திலே மனதுருக்கத்தின் ஆவி காணப்படுமே ஆனால், திடீரென்று கண்ணீர் சிந்துகிற ஒரு குணம் காணப்படுமே ஆனால், அதனுடைய இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.